தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். பலர் என்னன்னா பலர்னா எப்படின்னா பல உடன்பிறப்புகளும் உளுந்தம்பருப்புகளும் இந்த மூஞ்சை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இது அலைஞ்சி திரிஞ்சு உங்களை மாதிரி கோர்ட்டு கேஸ் அலைஞ்ச மூஞ்சி கிடையாது. அப்படி அலையணும்னா எதுக்கு அலையணும்? நம்ம குற்றம் செஞ்சு அலைய போகிறது கிடையாது. ஸோ இது தூங்கி எந்திரிச்சு இப்போது வீடியோ எடுக்கிறேங்கிறதுக்காக உட்காந்தேன். மூஞ்செல்லாம் கழுவிட்டு என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு இது போக மாட்டேங்குது. அவசரமாக ரெக்கார்ட் பண்ணுற ஒரு விஷயமும் கிடையாது. வெளியே போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவசரமாக எடுக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. காலையில் முக்கியமாக ஒரு ஃபோன் கால். அதாவது என்னென்னா, குற்றமுள்ள நெஞ்சு எப்படியுமே குறுத்துட்டே இருக்குமா. லைக் என்னென்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ அடுத்த எவிடன்ஸ் வருது, அடுத்த எவிடன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் இப்போ ஜூலி அவர்களுடைய மேட்டரை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக A to Z ஃபாலோ பண்ணி என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் யார் யாருக்கு கொடுத்துருக்கோங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இதையும் தாண்டி நான் ஜூலி அவர்கள் டிடெக்டிவாக போய் அவங்க பின்னாடி போய் கேமரா வச்சு இவங்க இந்த மாதிரி ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற டிடெக்டிவான ஜேர்னலிசம் பண்ணி நான் கொண்டு வரல. எனக்கு சம்மந்தப்பட்ட விக்டிம்ஸ், அதாவது ஜூலி அவர்கள்கிட்ட டேரெக்டாக ஜூலி அவர்கள் ப்ளஸ் அவங்களோட கணவர்கிட்ட டைரெக்டாக பணம் கொடுத்தவங்க, ப்ளஸ் அவங்களோட நண்பர் ஷர்மிளா அவர்கள்கிட்ட பணம் கொடுத்தவங்க. எதுக்குன்னா கிட்னிக்காக. ஷர்மிளா அவர்கள்கிட்ட பணம் கொடுக்கும்போதும் அந்த ஷர்மிளா அவர்கள் எங்கேருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்றால் ஜூலி அவர்களுடைய வீட்டிலிருந்து இருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள். ஷர்மிளா அவர்கள், அதாவது ஜூலியோட தோழி ஷர்மிளா அவர்கள் இந்த கிட்னி முறைகேடு செய்வது ஜூலிக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆமாம் தெரியும் என்று பல தருணங்களில் அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். லைக் என்னென்னா, எல்லாம் தெரிந்தும் அவர்களுடைய ஒப்புதலுடனும் ஜூலி டைரக்டாகவும் ஷர்மி டைரக்டாகவும் நடந்த விஷயத்த விக்டிம்ஸ் நம்மக்கிட்ட டைரெக்டாக சொல்லி, விக்டிம்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க, அவ்வளோதான், அவங்களால பாதிக்கப்பட்டவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் இருக்கேன், நான் காலையிலே ஒரு பெரிய சம்பவம் நான் அதை எடுத்து சொல்கிறேன். நான் இருக்கேன், எனக்கு அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு கிட்னி தேவைப்படுது. ஸோ இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏஜென்சி ஷர்மின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிக்கிட்ட ஆல்ரெடி லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 17 மாதம் 18 மாதம் ஆகும். 18 மாதம் அந்த ஒரு ஆர்டரில் தான் அவருக்கு கிட்னி கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போயிட்டுருக்கு, சீனியாரிட்டி பிரகாரம் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்போ பாவம் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஸோ நம்ம இந்த மாதிரி வெளியே ஏதாவது சோர்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஸோ இல்லீகலாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் நம்ம ஆர்கன்ஸ் வாங்குறது. ஸோ ஒருவேளை அந்த டைமில் எங்கள் அம்மா முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஷர்மி வராங்க. ஸோ அவங்க ஷர்மிளாவும் இல்லை ஜூலியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸில் ஜூலி தான் டேரெக்டாக என்னென்னா, இல்லை ஜூலியோட ஹஸ்பண்டோ இல்லை ஷர்மிளாவோ இங்கே இந்த டீம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, 3 மாதத்தில் உங்கள் ஹஸ்பண்டுக்கான கிட்னியை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். வெளிலெல்லாம் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வாங்குறாங்க, எனக்கு ஒரு 20 லட்சம் கொடுங்க, 15 லட்சம் கொடுங்க, 30 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டு நகையெல்லாம் விற்று, வீடெல்லாம் விற்று, நம்ம நகையை கடனை வாங்கி 2000 1000 500ன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி நம்ம ஜூலி அம்மாக்கிட்டே கொடுத்துட்டாங்க. இல்லை ஜூலியோட வீட்டுக்காரர்கிட்டையோ ஷர்மிளாக்கிட்டேயோ கொடுத்துட்டாங்க. எல்லோரும் ஒரே டீம் தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஜூலிக்கும் ஷர்மிளாவுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாதனால அந்த 8 அக்யூஸ்டில் ஷர்மிளாவையும் சேர்த்துட்டாங்க. எதுக்குன்னா, மாட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான முடிவுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்போ என்னென்னா, இப்போ எங்கள் அம்மா கடனை கஷ்டப்பட்டு ஜூலிக்கிட்ட ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ இல்லை ஜூலி ஹஸ்பண்ட் அவங்க டீம் கிட்டே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மாதத்தில் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கையில் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, இல்லை குடும்பத்தில் யார்கிட்டையும் கேட்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்கல்ல, அதை இருந்து நம்ப வச்சு கடைசியில் வீட்டில் உள்ளவங்க இறந்துட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும்? அதுக்கான காரணம் யாராக இருப்பாங்க? ஜூலி. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நான் கையில் எடுத்த இந்த விஷயத்தை நான் பின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? காலையில் ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் இந்த விஷயத்தை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு பல தருணங்கள் மூலமாக தொடர்பு கொள்கிறாங்க. இது எதுக்காகனா, நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புகிறேன். டில் நேற்றுக்கு வரைக்கும் ஜூலி அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வரைக்கும் ஜூலிக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயந்தான், ஷர்மி டைரெக்டாக இன்வால்வ் ஆன விஷயம் மட்டும்தான், ஆதாரங்கள் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஜூலி நம்பினாங்க.
ஆனால் ஜூலியோட ஹஸ்பண்டும் டேரெக்டாக இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் இன்வால்வ் ஆன விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க எங்ககிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது ஜூலி நம்பலை. எங்ககிட்ட அனைத்து ஆதாரங்களும் இருக்குது. விக்டிம்ஸ் எல்லாருமே எங்கே வந்து வாக்குமூலம் சொல்லணுன்னாலும் சரி, எங்கே வந்து நாங்கள் வந்து யாருக்கு கோர்ட்டில் வந்தோ இல்லை ஸ்டேஷனில் வந்தோ நாங்கள் வந்து என்கொயரிக்கு வரனாலும் சரி, அனைவரும் வர்றதுக்கு தயாரான நிலையில் உள்ளனர். அவங்க வராங்களோ இல்லையோ, எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லை, எங்களுக்கு சில ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை, அந்த ரெக்கார்ட்ஸும் அந்த எவிடன்ஸும் கோர்ட்டில் பேசுகிறதுக்கு தயாரான நிலையில் உள்ளன. அதுதான் நான் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் பிரேமானந்த சின்ஹா அவர்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். சும்மா போய் இந்த லோக்கல் ஸ்டேஷன்லேயோ இல்லை கமிஷன் ஆஃபீஸில் எல்லாம் நான் கொடுக்கல. காரணம் என்ன, விசாரிக்கிற இடம் அங்கே. அதுக்காக கோர்ட் வந்து ஒரு டீம் போட்டிருக்காங்க, அங்கே நான் கொடுத்துட்டேன். அதில் ஒரு ஆடியோ தான் நேற்று நான் வெளியிட்டேன். அந்த ஆடியோவில் தான் அது ஒரு முக்கியமான ஆடியோ, முக்கியமான விக்டிம் ஜூலி டேரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஐயோ நம்மளுடைய முக்கியமான விஷயம் அங்கே மாட்டிடுச்சு, லைக் வந்து ஒருவேளை நம்மளையும் கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பலர் வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. செகண்ட் திங் என்னென்னா, காலங்காத்தில் இன்னொரு பல வட்டங்களில் இருந்து நம்ம அப்பல உன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க போல், ஒன்றை தான் கைது பண்ண போகிறாங்க போல், நான் ஏன் பயப்படணும்னு கேட்குறேன். ஏங்க மடியில் இது லைக் கனம் கிடையாது. நான் வந்து கிட்னி திருடலை, நான் கிட்னி முறைகேடு பண்ணலை. அவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன் ஹராஸ் பண்ணிட்டாங்க. பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் வந்து என்னை ஹராஸ் பண்ணணுமா. நான் ஜூலி சத்தியமாக நேரில் பார்த்தது கூட கிடையாது. விஜய் அவர்களை விமர்சிக்கும் போது பல சேனல்ஸில் பிரபல நடிகை விஜய் விமர்சித்து விட்டாருன்னு வந்துச்சு. சத்தியமாக அந்த பிரபல நடிகை யாருன்னு பார்க்கும்போது இவங்களை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சத்தியமாக எனக்கு நான் இயல்பாக உங்ககிட்ட மனசார நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் சும்மா இது ஸ்கிரிப்டோட எதுவும் கிடையாது. நான் விஷயத்த சொல்கிறேன். நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. பிக் பாஸை வந்து நான் அந்த கர்மத்தை நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவே செய்யாது. இப்படி ஒரு கூத்தாட்டத்தை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த ஜல்லிக்கட்டு புரட்சி டைமில் எல்லாம் நான் வந்து அந்த டைமில் 9th ஸ்டாண்டர்டா 8th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு ஜூலி யாருங்கிறதே தெரியாது. ஸோ இந்த தருணத்தில் என்ன மாப்பிள்ள, நீ வந்து வன்கொடுமை பண்ணிட்டியாமே, அத்துமீறிட்டாமே அப்படின்னு எனக்கு புரியலை. உண்மையிலே பெண்கள்கிட்ட அத்துமீறினாமல் வெளில ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா நேற்று படித்து சொல்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காலைல ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஹிந்துவை தந்தின்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் ஒரு பாட்டில் போட்டிருக்காங்க, ஊட்டிக்கு படிப்புக்காக போன ஒரு காலேஜ் மாணவிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் பக்கத்து சீட்டில் உட்காரும்போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு, கடைசியில் அந்த பொண்ணு ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட நபரை செருப்பை கலட்டி அடிச்சிருக்காங்க. இது பிரச்சனை ஆகுது. காவல்துறை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வராங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரை, இதில் ஈடுபட்ட போலீஸ் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணல, என்கொயரிக்காக கூப்பிட்டு போகிறாங்க, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இந்த பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பொண்ணோட படிப்பு இதாக ஸ்டாப் ஆகிரும், இல்லை இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணுங்கிறதுக்காக அதை அப்படியே பேசி முடித்து கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த பேப்பரில் மட்டும் வந்துச்சு, அது கேஸாக என்னாச்சு அப்படிங்கிறது எதுவும் தெரில, அது பேசி முடிச்சுட்டாங்க. இப்போது உண்மையிலேயே பெண்கள்கிட்ட அத்துமீறினவங்க எல்லாம் வெளியே விசாரணையின் பெயரில் வெளில தப்பிக்கிற மாதிரியோ பல தருணங்களில் போயிட்டுருக்காங்க. என் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். நான் ஏதோ ஜூலிக்கிட்ட அத்துமீறிட்டேனா? ஏன் எனக்கு டேஸ்ட்டே இல்லையா? ஜூலிக்கிட்ட நான் அத்துமீறிட்டேனா? அதுவும் ஆன்லைன் ஹராஸ் பண்ணிட்டேனா? எப்படியெல்லாம் கோர்த்து விடுறாங்கன்னு பாருங்களேன். நான் சொன்னது ஒன்றே, எனக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணி என்னென்னமோ ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு ஆஸ் அட்வொகேட்டாக எனக்கு தெரியாதான் என்ன. நான் வந்து அவங்க என்னென்னா ஆன்லைன் ஹராஸ் பண்ண நான் பண்ணிட்டேன், அவங்களோட பேரை கெடுக்கிறதுக்கு நான் பண்ணிட்டேன். எல்லா எவிடன்ஸும் இங்கே இருக்குது. எங்கனால வந்து பதில் சொல்கிறதுக்கு இங்கே வந்து விக்டிம்ஸ் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ நான் ஏன் பயப்படணும்? நான் எதுக்கு பயந்து ஓடணும்? இவ்வளோ நாள், இத்தனை நாள் வரைக்கும் சரி, நம்ம ஒரு எஸ்ஐடி கமிஷனுக்கு வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் அனுப்புகிறோன்னா, நம்ம அன்லெஸ் நம்ம ஃபாலோ பண்ணாதது வரைக்கும் அவங்களும் அதை பெரிய லெவலில் முயற்சி பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதாவது என்னென்னா, என் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்களா, போடுங்க. அதை எப்படி ஹைகோர்ட்டுக்கு போய் குவாஷ் பண்ணுறதுக்கோ, எது தப்பு எது சரிங்கிறது எனக்கு தெரியும். அப்படிங்கிறத நான் மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தப்பு பண்ணலை. நீங்கள் வேணால் என் மேலே எஃப்ஐஆர் போடுறீங்களா, போட்டுக்கோங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த மட்டும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே நான் இதை சும்மா விட போகிறதா கிடையாது. என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் படியும், நம்மக்கிட்ட இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒவ்வொரு வாக்குமூலங்கள் மூலமாகவும் ஜூலி அவர்கள் ப்ளஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஷர்மிளா, அந்த ஒட்டுமொத்த டீமும் இன்னும் பல ஆதாரங்கள் இருக்குது. இன்னும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து நான் அனுப்பிச்சு அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இதை முடிக்காமல் நான் விட்றதா இல்லை. ஏன்னா
தப்பு பண்ணாத நம்ம காலையிலேருந்து பலருக்கு பதில் சொல்கிறது மாதிரியும், மாப்பிள்ளை எஃப்ஐஆரா ஏபி மூவ் பண்ணணுமா, நீ வந்து பெயில் மூவ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தப்பே பண்ணாத நான் எதுக்கு மூவ் பண்ணணும்? மக்கள்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயத்த இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு வந்து விஜய் விமர்சிக்கிறதுக்காக நான் வந்து இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி கோத்து விடலை. இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ண தப்பை எக்ஸ்போஸ் பண்ணலை. கரெக்டாக அந்த டைம் வந்து மாட்டிக்கிடுச்சு. ஸோ நான் அது பேசினேன். அது நான் விஜய்க்கு ஃபேவராக பேசினேன்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரினா அது தப்பான விஷயம். நான் விஜய்க்கு ஃபேவராக நான் டிவிகே கட்சிக்காரன் கிடையாது. நான் விஜய்க்கு ஃபேவராகலாம் அதை பண்ணல. மக்களுக்காக நான் பண்ணேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பண்ணேன். அவங்க அந்த டைம் வந்தாங்க, பேசினேன். இந்த இந்த விஷயத்தில் எத்தனை பேர் மக்கள் எனக்காக நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ இப்போ இன்றைக்கி காலையில் பாலிமர் நியூஸில் இதை போட்டிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக சில எவிடன்ஸை வந்து அவங்க சோர்ஸ் பண்ணி ஆடியோக்கள் எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக என்ன பாலிமர் நியூஸில் நீட்டாக போட்டிருக்காங்க. போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இதை எக்ஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், டிஜிட்டலாக கொண்டு போனது மட்டும் இல்லாமல், மக்கள்கிட்ட சும்மா கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல், கூண்டில் ஏற்றப்படும், கம்பி எண்ணப்படும் என்று நம்புகிற, அதையும் சட்டம் தனது கடமையை செய்யும். ஏன்னா இன்றைக்கி வந்து வீடியோ போட்டிருக்காங்க மறுபடியும். அவங்க கடைசியில் ஒரு சொன்ன மாதிரி வல்கர் வாரியர்ஸ், விஜய் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வல்கர் வாரியர் கிடையாது, விஜய் வாரியர்லாம் கிடையாது. ஒரு குடிமகனாக மக்களோட ஒரு 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 குரலாக நான் சொல்கிறேன். சட்டம் தனது கடமை செய்யும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.